நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் பீனவாரத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 858வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமான இது பக்கத்திலே பரமாச்சாரியார் இருக்கார். ஒரு சமயம் பரமாச்சாரியார் பார்க்கறதுக்கு மடத்துக்கு வந்திருக்கா எல்லாரும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முட்டை பாட்டி, அந்த பாட்டியை வந்து ஜபம் பண்ணிட்டுருக்கா. பரமாச்சாரியார் தரிசிச்சு இல்லை பிரசாதம் வாங்கியிருக்கா. அந்த பாட்டி வந்து கூட்டம் குறையிட்டான்னு போயிட்டுருக்கா. அப்போ தன்னோட அணுக்க தொண்டரை கூப்பிட்டு அந்த பாட்டியை போய் இப்போ சுமங்கலியா கேட்டுன்னு வா அப்படின்றாரு. அவருக்கு பகீர்னாது. அவள் வந்தவ வந்து விடோ லேடி. அவள் அந்த மொட்டை வெளிஷர்ட்டு நார்மடி கட்டின்னு உட்காந்துட்டுருக்கா. சுமங்கலியாக கேட்க சொல்கிறாள். அப்புறம் பிரச்சனை ஆகிடப்படுதுன்னு அவர் பயந்து நீங்கள் போய் சுமங்கலியா அப்படின்னு கேட்குறாராம். சுமங்கலியாக கேட்ட முடியும். ஆமாம், யாச்சும் நான் சுமங்கலி கிராமம் தான். நான் எங்கள் ஊர் சுமங்கலி தான். ஆச்சாரியாட்ட சொல்லு, சுமங்கலி தான் வந்திருக்கேன் இருக்கேன். அப்போ தான் அவருக்கு தெரியும் அணுக்கத்தொன்றிருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த செய்யார் போகிற வழியில் இந்த வந்தவாசி அது மாதிரி இருக்கு இல்லையா, ஆற்றுக்கு இந்த புறம் இந்த புறம் ரெண்டு இருக்குது ஊர்கள். சுமங்கலின்ற கிராமத்தில் வந்து வந்திருக்கா அந்த பாட்டி. அதை கேட்டோடனே பரமாச்சாரியார் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அவர் கொஞ்சம் குசும்பெல்லாம் உண்டு, இந்த மாதிரிலாம் பண்ணுவார் சில நேரத்தில். ஸோ இந்த சுமங்கலியை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்னா சுமங்கலின்ற கிராமம் எப்படி எதனால் வந்தது. நம்ம வந்து இப்போ திருப்பதிக்கு போகிறா, திருச்செந்தூர் போகிறா, மாதிரிலாம் போகிறா. ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக பழமையான ஸ்தலங்கள் இருக்குது சிலதெல்லாம். அது வந்து ஜஸ்ட் இக்னோரிங். அந்த வழியாக போனால் கூட போகிறது இல்லை. திருவண்ணாமலை வரைக்கும் போகிற சுமங்கலி கிராமத்துக்கு போ. அந்த கிராம பேர் சுமங்கலி. அது வந்து சுமங்கலி நாயகினே பேர், அம்பாள் பேர் சுமங்கலி. சத்தியநாதன் பேர், ஈஸ்வரன் பேர். நான் காமிக்க போகிறேன். இப்போ என்னென்ன மகேந்திராவுடைய உமாசங்கருடைய புத்தகத்தை பார்க்கும்போது டக்குன்னு இந்த அல்லல் போக்கும் ஆலயங்கள்னு அந்த புத்தகத்தை எடுத்து அப்படி பிரித்த உடனே சுமங்கலின்னு வந்தது. ஸோ அதை பற்றியே பேசிடலாம் பார்த்து சுரேஷ் சிவாச்சாரியார் போட்டிருந்தார். இது சத்யநாதேஸ்வரர், சுமங்கலி கிராமத்தில் இருக்க சிவன் கோவிலுடைய சுவாமி சத்யநாதீஸ்வரர். இந்த திரு அம்பாள் நிறைய படம் பொருள் அமைச்சிருக்கார். சுமங்கலி நாயகி பாஷாங்கோச்சத்தோட வரபயத்தோடு நிற்கிறார். நந்திகேஸ்வரர், அம்பாள் ரொம்ப பெருசு சொல்ல முடியாது, ஒரு 3 அடி உயரத்துக்கு தான் இருக்கும் அம்பாள். வெவ்வேறு அலங்காரத்தை காமிக்கிறேன் பாருங்க. இது என்ன ஆச்சரியன்னா, மேட்ரு ஆஃப் 5 மினிட்ஸில் அந்த சுரேஷ் வந்து அவர் டிரைவிங்கில் இருக்காராம். அவர் வந்து மாமி வந்து அட்டன் பண்ண ஃபோனை பையனுக்கு அமிச்சு, துளசிராமன்ற அந்த பையன் வந்து சுங்காசகத்தில் எங்கேயோ இருக்கான், எம்பிஏ படிச்சுட்டு இருக்கானா. அவன் உடனடியாக அமுச்சு வச்சுட்டான். மேட்ரு ஆஃப் 10 மினிட்ஸ் எனக்கு வந்துட்டு எனக்கு படங்கள்லாம். ஒரு படத்தை காமிக்காமல் நம்ம சாமியை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அம்பாளுடைய தோற்றம் கிட்ட எடுத்திருக்காது. சுமங்கலி நாயகி அம்பாள் பேர் பாருங்க. ஊர் பேர் சுமங்கலி. சத்யநாதீஸ்வரர் ஈஸ்வரன். இன்னொரு படம் அது. அம்பாள் பச்சை கலர் பாவாடையில் கட்டின்னு நிற்கிறார். சின்ன உருவம் தான் நினைக்கிறேன், புடவையெல்லாம் கட்டலை, பாப்பாடை தான் கட்ட. நார்மலாக வந்து அம்பாள் சின்னதாக கூட புடவை வாங்கி தான் கட்டணும். பின்னாடி இது கோஷ்டத்தில், பின்புறம் கோஷ்டத்துக்குள்ள பெருமாள், தெளித்த லிங்கோத்பவர் இருக்கும், அங்கே பெருமாள் இருக்குது அந்த கோவிலில். அதே இந்த துளசிராமன்ற பையன் அமிச்சிச்சானுக்கு. இப்போ கம்மிங் டு இந்த சுமங்கலி. இது ஸோ இந்த சுமங்கலியை பற்றி எப்படி சொல்கிறாள் இருக்கலாம். இது வந்து இந்த குமரக்கோட்டம் கந்தக்கோட்டம் எல்லாம் சொல்கிறா இல்லையா,
அந்த மாதிரி கருப்பு கோட்டம்னே பேர். இது சுமங்கலி. இந்த சத்தியவான் சாவித்திரி கதை இங்கே நடந்த மாதிரி தான் சொல்லப்படுறது. இது யார் சொன்னால் காக்கபுஜண்ட நாடியில் வருது. இந்த இடத்த பற்றி நல்லா புரிஞ்சுங்க. புஜண்டர் நாடியில் தமிழ் பாடலே இருக்குது. நான் படை பாருங்கள். ஸோ கற்புடைய பெண்கள் எல்லோருமே தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நம்முடைய சனாதன மதத்தில் அதற்கான பல வழிபாடுகள் பெண்களால் நடத்தப்படுகின்றன. சுவாசினி பூஜை, சுமங்கலி பிரார்த்தனை போன்ற வழிபாடுகளும், வரலட்சுமி பூஜை, காரடையான் நோன்பன் பண்டிகைகளும் நம் இந்து பெண்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. கற்புக்கரசி சாவித்திரி பதிசஞ்சீவனி விரதம் என்ற பெயரில் ஒரு விரதத்தை அனுஷ்டித்து தன் கணவரை காப்பாற்ற புராணங்கள் மூலம் அறியப்படுகிறது. ஏறத்தாழ 37 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அடுத்த மாங்காட்டில் அவர் மகேந்திராடி உமாசங்கர் இருக்கார். அவர் பணிபுரிந்த அலுவலகம் ஐயப்பன் தாங்கல் இருந்து தான். போக்குவரத்து வசதியே இல்லை. அவர் இந்த மாங்காடு காமாட்சியை பற்றியெல்லாம் எழுதி அந்த வரலாறு கொண்டு சப்மிட் பண்ணுறார் பரமாச்சி ஐயார்கிட்ட. அப்போ கூட இந்த கோவில் ஒன்று இருக்குன்னு தெரியவே தெரியாது. இங்கே சுமங்கலியில் சிவன் கோவில் இருக்குன்னு தெரியாது இவருக்கு. சார் அவர் என்ன எழுதிக்காருன்னா, சில மாதங்களுக்கு முன் தூரத்து உறவினர் ஒரு சந்திக்க நேர்ந்தது. இந்த காலத்தில் ஃபேமிலி ட்ரீ என்று சொல்லப்படுகிற வம்ச விருஷம் அவரிடம் இருந்தது. அதன்படி என்னுடைய மூதாதையர்கள் சுமங்கலிய கிராமத்தில் வசித்து வந்த பிறகு மோசூர் சென்று அங்கிருந்து மகேந்திரவாடியில் குடியேறுவார்கள் என்ற விவரம் தெரிய வந்தது. அதில் சுமங்கலி சென்று அந்த கோவிலை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தது. என்னிடம் கொடுத்த வம்ச விருட்சத்தில் முதலில் குறிப்பிட்ட பெயர் சத்தியநாதி தீட்சிதர். அவள் குடும்பத்தில் முன்னாடி ஆதி காலத்தில் இருந்தவர் சத்தியநாதி தீட்சிதர். எப்படி வருது? சுவாமி பேர் தான் ஆளுக்கு வச்சுருக்கா அந்த காலத்துலலாம். ஸோ சத்யநாதேஸ்வரர் தான் சாமியோட பேர் அங்கே. ஸோ என்னுடைய உடன்பிறவ சகோதரர் மகேந்திரவாடியை பூர்வீகமாக கொண்டவரும் திரு பாலகிருஷ்ணன் பாலா என்ற நண்பர் மூலமாக சுமங்கலி சென்று அந்த கோவில்களை சில மாதங்களுக்கு முன்பு தரிசனம். இந்த புக்கை எழுதியே ஆயிடுத்து. இந்த புக்கை எப்போ எந்த வருஷம் எழுதியிருக்காரு? 2017. சரி, 8 வருஷம் 10 வருஷம் ஆயிடுத்து ஆல்ரெடி. இந்த அங்கே பாரு 34 வருடங்களுக்கு முன்னாடி காஞ்சி முனிவரை தரிசனம் செய்த கையோடு அந்த திருத்தலத்துக்கு சென்றேன். கோவில் அர்ச்சகர் வெம்பாக்கத்திலிருந்து வருகிறார். யார்? இந்த சுரேஷ் என்ற சிவாச்சாரியார் வெம்பாக்கத்திலே பூஜை பண்ணுறார். வெம்பாக்கம் சுமங்கலியே ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. இத்தலத்தில் கற்புக்கரசி சாவித்திரி சுமங்கலி நோம்பிருந்து தன்னுடைய கணவனுக்கு நீண்ட ஆயுளை பெற்றார். இந்த வரலாறு மகாபாரதத்திலும் தேவி பாகவத்திலும் கூறப்பட்டுள்ளது. மகாபாரதத்தில் இந்த தலத்தை பற்றி குறிப்புகள் எதுவும் காணப்படவில்லை. ஆனால் காக்கபுஜண்ட நாடியில் சிவத்தல மஞ்சரி என்ற பகுதியில் உதயகாண்டத்தில் இந்த தலம் சாவித்திரி இறைவனின் வெளிப்பட்ட பெருமைகளை பேசப்படுகிறது. அந்த பாடல்களை பாருங்க. உலகமே போற்றும் எந்தன் உத்தமன் திருத்தாள் போற்றி அழகிலா சங்கின் மிக்க அரண்நாடு செல்வான் குலமதில் தொண்டை நாட்டில் குணகாழி கோட்டமன்றில் திலகுடை சுமங்கலிப்பதியின் திகழ் பிரம்மதேசம். பிரம்மதேசம் பிராமணர்கள் இருந்த இடம். நாட்டிதன் பலன்கள் தம்மை நவிலோன் கோரக்கா கேள் ஈற்றுடு முன்னாடமில் இப்புவி சத்தியநாதன் பாட்டமில் வாழ்ந்து பின் வளர்ப்புவி காலம் நோக்க ஷாட்டிடு வண்ணாடமின் சுமங்கலி வரமும் வேண்டிய சாவித்திரி தானும் வெகிப்பிலாயரையோ தரிசனம் கண்டு விரதங்காத்து சுமங்கலி நோன்பிருந்து ஈண்டுமே வேட்டம் செய்ய இறைவா மெச்சி பின்பு ஆண்டு பல்நூற்றாதான அழியாத வாழ்வு பெற்றாள் அப்படின்னு முடிந்த காக்கபுஜண்டர் தன்னுடைய சீடனான கோரக்கருக்கு 16 பாடல்களில் இந்த தலத்தின் பெருமையை சொல்கிறார் போட்டிருக்காரு. 16 பாடல்களில் 3 பாடல்கள் மட்டுமே இதில் கொடுத்திருக்கார் அவர். இதில் கற்புக்கரசிகள்லாம் இந்த மாதிரி இதில் இந்த தவத்தில் தான் தவம் பண்ணிருக்கா. இந்த இவளை பற்றி சொல்லும்போது, மத்திர தேசத்தை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. குழந்தையை வர வேண்டி அவர் லட்சம் முகமும் பண்ணி அன்னை சாவித்திரியை வேண்டி சென்றான். அதனால ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அதுக்கு சாவித்திரின்னு பேர் வைக்கிறான். அது ரொம்ப அழகாக தாமரை கண்ணாட்டம் இருக்குது. அதோட தீட்சை பார்த்துட்டு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா. அப்போ ராஜாவே சொல்கிறான், நீயே கண்டுபிடிய கணவன் போது அவள் மாதிரி நாரதர் வரார். நாரதர் உனக்கு ஏற்ற கணவன் சத்தியவான், ஆனால் அவன் ஆயுஷ் குறைவுன்றார். இருந்தாலும் நான் அவனே படிக்கிறேன்னு சொல்லி அந்த சத்தியவானுடைய அப்பா
பகைவர்கிட்ட எல்லாத்தையும் இழந்து காட்டில் போய் கண் போயிடுது அவருக்கு. ஸோ அதனால் எல்லா தேசத்தில் எழுந்து காட்டில் போய் வசிக்கிறாவா. ஸோ சத்தியவானை கல்யாணம் பண்ணிட்டு அவர் போய் இருக்கும்போது இன்னும் 3 நாள் தான் இருக்குது அவருக்கு உயிர் சொல்லும்போது, அப்போ விடவே மாட்டேன்றா சத்தியவான சாவித்திரி. அந்த மாதிரியா இருந்து யமனே கண்ணுக்கு தெரியுறான் அவளுக்கு. ஸோ அப்போ யம தர்ம பின்னாடியே போய் 4 வரங்களை கேட்குறா. அதாவது அப்பாவுக்கு 100 குழந்தைகள் பிறக்கணும், என் தனக்கு 100 குழந்தைகள் பிறக்கணும், மாமனார் கண் பார்வை வரணும், இழந்த ராஜ்யம் கிடைக்கணும் வர சொல்லி யம தர்மராஜனே அவளுக்கு வரலாம் கொடுத்துட்றான் எல்லாத்தையுமே. ஸோ அவனே 3 இது பண்ணி. ஸோ அந்த மாதிரி வரம் பெற்ற ஸ்தலம் இதுன்னு சொல்லப்படுறது. இது சுமங்கலி. நிறைய பேர் சுமங்கலி பூஜையெல்லாம் பண்ணுறா, எங்கெங்கேயோ பண்ணுறா, கல்யாண மண்டபத்தை எடுத்து பண்ணுறா. இந்த ஊர்லேயே பண்ணால் ரொம்ப புண்ணியமாக உண்டு. ஏன்னா இங்கே தான் நடந்தது இந்த இன்சிடெண்ட்டு. ஸோ வேன்லலாம் போகிறவா, இங்கெங்கேயோ இப்போ காய வச்சுன்னு போகிறவா, நிறையா பணத்தை செலவழிக்கிறவா, தண்டமாக போய் கல்யாண மண்டபத்தையும் செலவழிக்காதுங்க. இந்த எச்சப்பன் இந்த மாதிரி கோவில் அபிஷேக ஆராதனைலாம் கொடுத்து சிம்பிளானது 9 தாலி சரடை கட்டி அங்கே இருக்க குளம் இருக்கான், குட்டையாட தான் இருக்குது, அதில் குளிச்சுட்டு வர சொல்லி அவள் சௌபாகிய திரவங்கள்லாம் கொடுத்து அந்த பெண்களுக்கு. ஸோ நம்மளால் முடிஞ்சால் ஜாக்கெட் பிடித்தரலாம், புடவையும் வாங்கி தரலாம். ஸோ சுமங்கலியாக இருக்குன்னு ஆசைப்படுறவா இந்த ஊர்லேயே பண்ணால் இன்னும் அவள் சுமங்கலி தன்மை ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லப்படுறது. இது மகேந்திரவாடி உமாசங்கரம் ஹோல் கிரெடிட் கோஸ் டு மகேந்திரவாடி உமாசங்கரம். இந்த அல்லல் போற்றும் ஆலயங்கள்ன்ற அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இதில் தான் இந்த சுமங்கலியை பற்றி வந்திருக்கு. நல்ல காமிச்சிருக்கேன் மகேந்திரவாடி உமாசங்கரன். இந்த மாமாவுக்கு 83 வயசு, ரொம்ப பயங்கரமான ஞாபக சக்தி. திடீர்னு ராத்திரி 10 மணிக்கு மாமா இந்த பேர் எங்கள் மாமா இருக்குன்னா உடனடியாக சொல்லுவார். இவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. அதான் ரியலி சர்ப்ரைஸ் டு சீ திஸ் புக்கு. கந்தக்கோட்டம் குமரக்கோட்டம் என்று சுமங்கலியில் இருக்கும் கோவிலை கற்பு கோட்டம் என்று காக்கபூச்சென்ற நாடி அழைக்கிறது. அதை விளக்கும் பாடல் இது. உற்றதோர் கற்பு கோட்டம் உன்னத தலத்தில் மேவும் நற்றவ கற்பின் மூத்த நம்பிட அடியார் காக்கும் சற்றதோ சுமங்கலி பதியில் சொல்லனாவருளால் வாழும் பற்றுடை விநாயகன் தன் பரவினோர் பாபம் நீக்கும். தொண்டை நாட்டத்தில் 24 கோஷ்டங்களில் ஒன்றான காளியூர் கோட்டை இந்த பிரம்ம தேசத்தை சேர்ந்த சுமங்கலி இந்த தலம் அழைக்கப்படுகிறது. பல பெருமைகளை பற்றிய இந்த தலம் அளவில் மிகச் சிறியது. கோவிலுக்கு கிழக்கிலும் தெற்கிலும் 2 வாயில்கள் உள்ளன. கிழக்கு நோக்கிய வாயிலில் நுழையும் போது முன்பே வெளியில் நந்தியும் பலிப்பீடமாக காணப்படுகிறது. வயலுக்கு மேலே ரிஷப வாகனத்தில் அப்பனும் அம்மையே நமக்கு அங்கே மேலே வாயிலுக்கு மேலே காட்சி அளிக்கிறார். உள்ளே நுழைந்ததும் முகமண்டபம் தெரிகிறது. இதில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான் கொடுத்துருக்கேன், அதை காமிக்கிறேன். சுமங்கலியில் இதான் அந்த கோவில். யூஎஸில் ராஜின்னு ஒரு பெண்மணி இருக்கா. மாமா கோவிலை பற்றி பேசுங்கன்னு அவளுக்காகவே இந்த பதிவு. ஸோ தயவுசெய்து மன்றாடி கேட்டுக்கிறேன், எங்கெங்கேயோ பண்ணுறதை போய் இந்த கோவிலே பண்ணுங்க. கோவிலை ஒட்டியுள்ள சோமசிவன் குளம் என்று அழைக்கப்படும் திருக்குளம் பாழடைந்து குட்டையாக காட்சியளிக்கிறது. இந்த குளம் சீரமைக்க வேண்டும். இந்த இடத்துல பரமாச்சாரியார் ரொம்ப நாள் தபஸ் இருந்திருக்கார், நிறைய தடவை போயிருக்கார் அடிக்கடி இந்த கோவிலுக்கு. இந்த தலத்தில் உள்ள அரியாத்தம்மன் கோவில் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. கோவிலும் தூய்மையாக உள்ளது. ஆனால் சத்யநாதேஸ்வரர் கோவிலில் நிலைமை பரிதாபமாக உள்ளது. ஏன் இந்த நிலைமை என்று புரியவில்லை. பல ஊர்களில் சிவன் கோவிலுடைய நிலை இப்படித்தாமல் உள்ளது. இது ஊர் மக்களுக்கு இந்த கோவில் மீது அக்கறை வர வேண்டும் என்று நினைக்கிறேன் எழுதுகிறார். இந்த திருத்தலம் காஞ்சியிலிருந்து கலவை செல்லும் சாலையில் சுமங்கலி கூட்டு சாலையில் இருந்து பிரிந்து செல்லும் காலையில் உள்ளது. காஞ்சியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. இந்த சுரேஷுடைய சிவாச்சாரியோட ஃபோன் நம்பர் 97 இதுதான் அவருடைய ஃபோன் நம்பர். அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த கோவில் விசிட் பண்ணுங்க. தயவுசெய்து எங்கேயோ பெரிய பெரிய கோவில் திருவண்ணாமலை இதெல்லாம் போகிறத விட இந்த ஸ்தலத்து போய் பண்ணுங்க. அதாவது சாஸ்திரங்களை என்ன சொல்கிறேன்னா, பாழடைஞ்ச இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அந்த கோவிலை இது பண்ண ரிப்பேர் பண்ண நினச்சா கூட போதுமா, அவ்வளோ புண்ணியம் உண்டு. ஒரு சிவாலயம் கட்டணும்னு ஒரு பையன் சொன்னான், சின்ன பையன், உனக்கு என்னடா வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் கேட்டால் நான் சிவன் கோவில் கட்டணுன்றான். இத்தனோட பையன்
ஸோ இந்த எண்ணெய் அப்படி உதிக்கிறது குழந்தைக்கு. எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லாமல், நான் சிவனுக்கு ஒரு கோவில் கட்டணும் ஒரு பையன் சொன்னேன். நரசிம்மனுடைய பேரன் நண்பர் நரசிம்மன் இருக்கார், தெலுங்கு பிராமின். அவரோட பேரன் சொல்கிறான்னா, எனக்கு வந்து வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்னா, ஐ வாண்ட் பில்ட் ஏ சிவா டெம்பிள்னா. பாருங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரணும், அந்த எண்ணங்கள் வரணும் மனசில். நம்ம சோம்பேறித்தனத்தில் எங்கேயோ எச்சை பற்றி திட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு இந்த கும்பல் ஆட்டு மந்தி ஆடும் கும்பலாடும் ஒரு இதில் அடைச்சி அங்கே பண்ணுறதை விட, இங்கே அழகான ஒரு பந்தலை போட்டு இந்த கோவில் சுவாமிக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி 9 சுமங்கலி இருக்கு, அந்த அம்பாள் கழுத்துலேயே அந்த 9 சரடை கட்டிடுவாளாம். வர பெண்மணிக்கெல்லாம் அந்த ஒவ்வொன்றா கொடுத்து அவளுக்கு சௌபாகிய திரவியங்கள், அதெல்லாம் தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சக்கிழங்கு, குங்குமம் இதெல்லாம் வச்சு முடிஞ்சால் ஜாக்கெட் போட்டு புடவை, அது அந்த அந்த குளத்தில் குளிச்சு வரணும். குளிச்சுட்டு வரவளுக்கு இதெல்லாம் கொடுத்தானா வந்து அவளுக்கு சுமங்கலித்துவம் கட்டாய சத்தியமாக வரும்னு சொல்லியிருக்கு. இதை மனசில் வச்சுக்கோங்க. யாரால் முடியுமோ அங்கே போய் பண்ணுங்க. இங்கே தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை சொல்லி இந்த பதிவை, சுமங்கலின்ற இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.